அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தரபிரகாசம். இன்னைக்கு நம்ம ஒரு தட்டை பார்க்கலாங்க. தட்டை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ். அது காஃபியோட நம்ம டீ போட்டு சாயங்காலம் ஏதாவது நமக்கு சாப்பிடணும் போல இருக்கும்ல, அப்போ அதுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். நல்ல காரசாரமான தட்டை தான் அது. ஆ, அதுக்கு எதுவும் வறுக்கல்லாம் தேவையில்ல. நம்ம கடை மாவு தான் நான் யூஸ் பண்ண போறேன், அரிசி மாவு. அது ஒரு 2½ கப்பு. இது வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலைய நம்ம அப்படியே ஊற போட்டு, இத அரைச்சி, இது பட்டை மிளகாயோட, இந்த பட்டை மிளகாய் இது. பட்டை மிளகா, காஞ்ச மிளகா, குண்டு மிளகா, மிளகா வத்தல். இதோட 2த்தையும் சேர்த்து நம்ம 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் மிக்ஸர் ஜார்ல போட்டு அரைச்சிட்டு, அத அரிசி மாவுல கலந்து நம்ம தட்டை செய்ய போறோம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த தட்டை. ஆ ரொம்ப குழந்தைங்களுக்கு கூட நீங்க ஸ்கூலுக்கு, ஸ்நாக்ஸுக்கு குடுத்து விடலாம். அப்போ குழந்தைங்களுக்கு செய்யும்போது காரம் கம்மியா போட்டு செய்யுங்க. இதில வேற எதுவுமே போட தேவையில்ல. இது 2ம் அரைச்சு போட்டுட்டு, நம்ம வேணும்னா கொஞ்சம் எள்ளு வேணா போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டு தட்டி செஞ்சோம்னா, ரொம்ப நல்லா இருக்குங்க இது. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ ஆ 1/2 கப்பு, 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலா வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை. இத இதில போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த காஞ்ச மிளகாயும் இதிலேயே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு தடவை நல்லா அலசிட்டு, அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 1½ மணி நேரம், 2 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸர் ஜார்ல போட்டு அரைச்சுக்கணும். இப்போ இத கழுவிட்டு வந்துடுறேங்க. இத நல்லா கழுவிட்டு, மிளகாய்க்கு காம்பெல்லாம் கிள்ளிட்டேன். இப்போ இத நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணிய ஊத்தி நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இது இப்படியே ஊறட்டும். ஒரு 2 மணி நேரம் ஊறின அப்புறம் நம்ம இத அரைச்சுக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க இது. இப்போ இத நம்ம மிக்ஸர் ஜார்ல போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த கப்பால நானு 2½ கப் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. இது கடை மாவு தான். நம்ம வீட்ல அரைச்சு வச்ச அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு இருந்தா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது கூட நல்லாவே வரும். இது அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இந்த வேர்க்கடலையும், காஞ்ச மிளகாயும் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டா இத பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டோம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இத பாருங்க, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு இந்த தட்டைக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க. பத்தலைன்னா பிசையும் போது நம்ம உப்பு பார்த்துக்கிட்டு பிசைஞ்சிக்கலாம். இது பெருங்காயம், கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன். பெருங்காய வாசனையோட நல்லா இருக்கும். போட்டுட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு இப்போ கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் காய வச்சிருக்கேங்க. அதை ஊற்றி விட்டுலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த எண்ணெய் அதில் எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி இப்போ இது முறுக்கு கூட புழியலாங்க, நல்லா வரும். வேர்க்கடலை முறுக்கு, வேர்க்கடலை டேஸ்ட்டோட நல்லா இருக்குங்க. ஆனால் நான் முறுக்கு புழியில தட்டை தான் செய்ய போகிறேன். பாருங்க, எண்ணெய் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுத இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கலாம். இதுவே போதுங்க. இப்போ பத்தலைன்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த அரைச்ச இந்த விழுதே இதில் சரியா இருக்கும். அப்படி பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் வேணா தண்ணி தெளிச்சு
பாருங்க, இதுவே சரியாயிடுச்சு நமக்கு. நமக்கு அவ்வளோதாங்க. நல்லா பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, மாவு பிசைஞ்சிட்டேங்க. இது வந்து மிக்ஸி கழுவுன தண்ணி கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு வச்சிருக்கிறேன். ஒருவேளை காஞ்சிடுச்சுன்னா மாவு நம்ம தட்டும்போது கொஞ்சம் பிரியிற மாரி இருந்ததுன்னா, அப்போ தெளிச்சு ஊத்திக்கலாம். மத்தபடி இது இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல. கரெக்ட்டா இருக்கு. நம்ம அரைச்ச விழுதே கரெக்ட்டா இருக்கு இதுக்கு. இந்த பாருங்க. அவ்வளோதாங்க. இது இப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாரி ஒரு காட்டன் துணிய விரிச்சு, இந்த மாரி தட்டிக்கலாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் இருந்தா கூட, அந்த காட்டன் துணி வந்து அப்சார்ப் பண்ணிடும். நீங்க பிளாஸ்டிக் ஷீட்ல கூட நீங்க ஒரு ஷீட்டு கீழ வச்சுட்டு, அதுக்கு மேல இன்னொரு ஷீட் வச்சு, நடுவுல இந்த உருண்டைய வச்சு, சில பேர் அந்த மாரி தட்டுறாங்க. மேல ஒரு பாத்திரத்த அழுத்தம் குடுத்து கூட தட்டுறாங்கங்க. அது எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் இருந்தா கூட நல்லா அப்சார்ப் ஆயிட்டு, அந்த துணியில நமக்கு வந்து எண்ணெய் இழுக்காம வரும். நல்லா வரும். அதுக்காக நான் வந்து இந்த மாரி துணியில தான் தட்டுவேன் எப்பவுமே. காட்டன் துணி, காட்டன் வேஷ்டியில தான் இந்த மாரி தட்டுனோம்னா, நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த மாய்ஸ்சர் இருந்தா கூட அப்சார்ப் ஆயிட்டு, நல்லா வந்து உங்களுக்கு கரகரன்னு நல்லா கிடைக்கும். இப்போ இதுக்கு வந்து உப்பாம இருக்கிறதுக்கு நம்ம ஃபோர்க் எடுத்து இந்த ஃபோர்க்கு இப்படி கொத்திக்கலாம். அப்போ உப்பாம வரும் உங்களுக்கு. பூரி மாரி உப்பாம வரும். சும்மா அப்படி ஹோல்ஸ் போட்டுக்கிட்டோம்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணுங்க. ஒரு பக்கம் கடாயில எண்ணெய் வச்சுட்டேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிட்டா நமக்கு வந்து நீங்கள் கீழே உட்காந்து ஃபுல்லாக மொத்தமாக தட்டிட்டு கூட நீங்கள் போடலாம். இப்போ பெரிய காட்டன் வேஷ்டியில் மொத்தமாக கீழே உட்காந்து அழகாக தட்டிட்டு கூட. நான் அப்படி தட்ட மாட்டேங்க. நான் இப்படி தான் தட்டுவேன். இதோ இப்போது கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருக்குங்க. இப்போது நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். இந்த வேர்க்கடலை டேஸ்ட்டோட ரொம்ப நல்லா இருக்குங்க இது. நான் 6 போட்டிருக்கேன். நான் ஊற்றின எண்ணெய்க்கு அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது திருப்பி போட்டுக்கலாங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கிறிஸ்பியாக வரும். அது வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். ஃப்ளேம் வந்து மீடியமில் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம ஹையில் வச்சுருந்தோம் எண்ணெய் காயறதுக்காக. இப்போ வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சு நம்ம நல்லா அந்த நுரையெல்லாம் அடங்கி அந்த தட்டை வந்து நல்லா கரகரன்னு மேலே மிதக்கும். அப்போ தான் வந்து நம்ம எடுக்கணும். அப்போ எடுத்தால் தான் நமக்கு கிறிஸ்பியாக நல்லா வரும். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. வேர்க்கடலை டேஸ்ட்டோட, வேர்க்கடலை ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ இது இது வந்து வேர்க்கடலை வறுத்துட்டு தூள் பண்ணி அதை போட்டு பிசைஞ்சு கூட செய்கிறாங்க. நீங்கள் வேணும்னா இப்போ இந்த நீங்கள் மாவு பிசையும் போது உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா இல்லை காஞ்ச மிளகா நம்ம வேர்க்கடலை அரைச்சோம்ல அதுலவே வந்து நீங்கள் பூண்டை உரிச்சு போட்டு கூட பூண்டு கூட போட்டு அரைச்சிக்கலாம். பூண்டு ஃப்ளேவரோட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு பிடிக்கும்னா. நான் பூண்டு போடலைங்க, வெறும்னே இதில் தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க இது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியே ஃப்ரை ஆகட்டும், எடுக்கலாம். அந்த நுரையெல்லாம் அடங்கி நல்லா மேலே மிதக்குதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுக்கும்போது எப்படி சவுண்ட் வருது பாருங்க, கரகரன்னு. பாருங்க. இப்போ இன்னொரு ஈடு போட்டுக்கலாங்க. இப்போ ரெண்டாவது ஈடும் போட்டுக்கலாங்க. ஒரு ஈடுக்கு நான் ஊற்றின எண்ணெய்க்கு நீங்கள் கொஞ்சம் நிறைய செய்யணும் அப்படின்னா நிறைய எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சமாக செய்கிறதால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ இது அதே மாதிரி வேகட்டும், பார்க்கலாம். ரெண்டாவது ஈடும் ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாங்க. பாருங்க, டேஸ்டி டேஸ்டி, கிறிஸ்பி கிறிஸ்பி. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டி டேஸ்டி கிறிஸ்பி கிறிஸ்பி வேர்க்கடலை தட்டை ரெடி. சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்டாக இருக்கு. காஃபி, ஹாட் காஃபி. செம்மையாக இருக்குங்க. இது வந்து டீ டைம் ஸ்நாக் தான். இது ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. செய்யறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வேர்க்கடலையை மட்டும் ஊற வச்சுட்டா போதும். பச்சை வேர்க்கடலையை வாங்கிட்டு வந்து ஊற வச்சுட்டு அழகாக செய்யலாம். சூப்பராக இருக்குது. ரொம்ப குறைவான பொருட்கள் தான். நம்ம அரிசி மாவு வீட்டிலவே ரெடி பண்ணிக்கிட்டா அந்த அரிசி மாவில் கூட செய்யலாம். நான் இன்னைக்கு கடை மாவில் தான் செஞ்சுருக்கேன், அதுவும் நல்லாவே வந்திருக்கு. வீட்டில் அரிசி மாவுன்னா இன்னும் டேஸ்ட்டாக வரும். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், ஒரு டப்பா ஃபுல்லாக வந்திருக்கு. 2 கப்பு போட்டதுக்கு ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் ப்ராப்ளம் இருக்காது. நல்லாயிருக்கும், கிறிஸ்பி, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.